ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிராஃபிக்ஸ் யூனிட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம போன வீடியோவில் 2 டிப்ஸ் பார்த்தோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா நான் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதே 2 மினிட்ஸ் வீடியோவில் 2 டிப்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னா எக்ஸ்பேண்டும் கான்ட்ராஸ்ட்டும் பார்க்க போகிறோம். அது ரெண்டும் என்னென்னா, எக்ஸ்பேண்ட்னா நீங்கள் ஒரு செலெக்ஷன் பண்ணும்போது, இப்போ நீங்கள் கான்டாக்ட் அவர் ஃபில் செலெக்ஷன் ஒரு இமேஜ் மாதிரி கான்டாக்ட் அவர் ஃபில் பண்ண போகிறீங்கன்னா, அது நம்ம செலெக்ஷன் பண்ணிவிட்டு கொஞ்சம் செலெக்ஷனை விட்டு வெளில பேக்ரவுண்டு செலக்ட் பண்ணியிருக்கணும். அது நம்மளால் அக்யூரேட்டாக பண்ண முடியாது. பென் டூலை செலக்ட் பண்ணினா செலக்ட் பண்ணிடலாம். ஆனால் நம்ம செலெக்ஷன் டூலை வச்சு அது கொஞ்சம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அதை நான் உங்களுக்கு எப்படி ஒரு பர்ஃபெக்ஷனாக பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே கான்ட்ராக்ட்ஸ்னால் என்ன பண்ணணும், ஒரு இமேஜ் நம்ம பெருசாக ஒரு இமேஜை நம்ம பெருசாக ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி கட் பண்ணிட்ட பிறகு அந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு ஸ்மூத் பண்ணாலும் ஸ்மூத் ஆகலை, நான் கொஞ்சம் உள்ள செலெக்ஷனை மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கான்ட்ராக்ட்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எப்படி நான் அதை காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ இதை கான்டாக்ட் அவர் ஃபீல்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அது நான் என்ன பண்ண போகிறேன்னா, பாருங்கள், அதே செலக்ஷனில் போய்ட்டு கீழே மாடிஃபைன்னு இருக்கும், அதில் போய்ட்டு எக்ஸ்பேண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எத்தனை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு கேட்குது. நான் ஒரு பிக்சல்ஸ் ஒரு 5 பிக்சல்ஸ் கொடுக்குறேன். 5 பிக்சல் கொடுத்து பாருங்கள், 5 பிக்சல்ஸ்க்கு நம்ம செலெக்ஷனில் இருந்து 5 பிக்சல் நான் வந்துடும். இப்போ இது ஒரு டிப் நான் சொன்னது எக்ஸ்பேண்டு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, பாருங்கள், டீசெலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் இது மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு இது பார்டரில் கொஞ்சம் ஷேப் கட் ஆகுது, எனக்கு ஜிக்ஸாக்காக வருது செலெக்ஷன், எனக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்தால் ஷேப் கரெக்டாக தெரியும். அது மாதிரி நீங்கள் எதாவது பண்ணிங்கன்னா பாருங்கள், கண்ட்ரோல் இதே கொடுத்துட்டு அந்த லேயரை ஹைட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ஷேப் ப்ராப்பராக வரல. அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ செலெக்ஷனில் வச்சுட்டு அதே செலக்டில் போயிட்டு மேலே மாடிஃபைன்னு இருக்கும். மாடிஃபையில் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் இருக்கும், அது போனீங்கன்னா இத்தனை கொஞ்சம் கேட்கும். 5 பிக்சல்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள், இப்போ 5 பிக்சல்ஸ் உள்ளே வந்துடுச்சு. இப்போ நீங்கள் அதை கட் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இது ரெண்டும் இந்த வீடியோக்கான டிப்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லேர்ன் பண்ண ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.